ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா புஷ்பா 2 த ரூல் படத்தை ரிவ்யூ பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தா சுக்மா டேரக்ட் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல். 2020 வெளியான புஷ்பா த ரைஸோட படத்தோட சீக்வல் தான் புஷ்பா 2 த ரூலுங்கிறது. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா. வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாசன் நடிச்சிருக்காரு. பன்வர்ஷி ஷக்வத் ஐபிஎஸ் ஆஃபீஸராக. இன்னொரு மைனர் ஒன்னர் ரோல மங்களம் சீனுவா நம்ம சுனில் நடிச்சிருக்காரு. இப்போ புதுவெல்லாம் இந்த படத்தை ஜெகதி பாபு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த ஒரு படத்தோட கதை என்னென்னா, புஷ்பான்னு படத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கும் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் சண்டையாக இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் படம் ஆரம்பிக்குது. நாமளும் அந்த வில்லன் கேரக்டர் பயங்கரமான கேரக்டர், அவர் ஏதோ பயங்கரமாக புஷ்பாவை கஷ்டப்படுத்தாருன்னு பார்த்தா புஷ்பா அவர் ஒவ்வொரு இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் அவரை தண்ணி காட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நல்லா போகுது படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அது பல விஷயம் கொண்டு வராங்க. அது அந்த படத்தை பார்த்தா லேக் கொண்டு வருது படத்தை செகண்ட் பார்ட்டில். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் ஒரு சில சீன் வரும். அந்த சீன் எதுக்கு அந்த படத்தில் இருக்குன்னே தெரில. இந்த கதையை பார்த்தீங்கன்னா இவர் புஷ்பா பார்த்தீங்கன்னா சிஎம் பார்க்க போவார். சிஎம் பார்க்க போகும்போது சிஎம் நீ ஒரு கடத்தில் கார் ஒன்றும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவமன்படுத்தி அனுப்பிச்சிடுவார். அந்த கோத்தில் பார்த்தீங்கன்னா ராவ் ரமேஷ் நீங்கள் உங்களை சிஎம் ஆக்கிறன்னு சொல்லி அவர் சிஎம் ஆக்கிறதுக்காக ஒரு 1000 கோடி தேவைப்படும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டன் செம்மர கட்டையை கடத்துவார். அதை நம்ம வில்லன் அந்த பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடத்தி முடிச்சு ராவ் ரமேஷ் ஒரு சிஎம் ஆக்கிடுவார். அதோட படத்தை முடிச்சிருந்தா கூட ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன சொல்கிற ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஒரு பாட்டு வருது செகண்ட் பார்ட்டில். அது பார்த்தீங்கன்னா அது சொல்கிறது சீனுங்க கம்மியாக இருக்குது, ஆனால் லென்த்து பயங்கர அதிகமாக இருக்குது. இந்த பாட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நான் ரொம்ப நேரம் போவோம். அந்த பாட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டு திரும்பி ஒரு ஃபேமிலி ஃபைட் வரும். அப்படியே ரொம்ப இழுத்துருக்காங்க படத்தில் அந்த ஒரு விஷயங்கள. செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதெல்லாம் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கடைசியில் ஒரு ஃபைட்ஸ் பொண்ணை கடத்திடுவாங்க, அந்த சீன்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையில்லாத சீன் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடலாம். வீரேந்தர் சொல்கிறது கடத்தலை மட்டும் பேஸ் பண்ணி படத்தை எடுத்துருக்கலாம் இவங்க. எதுக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் வந்ததே எனக்கு புரியல செகண்ட் பார்ட்டில் படத்தோட செகண்ட் பார்ட்டில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்பீடை பயங்கரமாக குறைச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த சொல்கிறது இந்த த்ரில்லு செகண்ட் பார்ட்டில் அப்படியே அந்த குந்துருந்தள்ளி குறைஞ்சி போச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒரு கட்டி போட்டுருவாங்க. அப்படியே பாஞ்சு அவரே கடிச்சு துப்புறாரு எல்லாரையும். அது மாதிரி ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த புது வில்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகதி பாபு அனௌன்ஸ் ஜெகதி பாபு கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். அவர் பார்த்தா அவ்வளோ டெரிஃபிக்காகவும் எதுவும் இல்லை. படம் ஓவராலாக பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சில பாட்டை தூக்கி இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். அதான் என்னோடய கருத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓவரால் இந்த கூட மாஸ் என்டர்டெய்னர் தான். ஆனால் எனக்கு என்ன புரியாத விஷயம், அந்த படத்தில் எல்லோரும் நல்லவனை ஹீரோ வச்சு எடுத்தால் பரவாயில்ல, ஒரு கெட்டவன் அதை சட்டத்துக்கு புறமா செம்மரை கடத்தோன்னு ஹீரோ காட்டியிருக்காங்க அந்த படத்தில். இதுக்கு அப்படி ஹீரோவை காட்டணும், அவனை க்ளோரிஃபை பண்ணணும், தப்பாக அவர் க்ளோரிஃபை பண்ண அந்த படத்தில். அதான் புரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதே படம் நல்லா இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது. படத்தில் ஒரு கெட்டவனை க்ளோரிஃபை பண்ண ஒரு படத்தில் ஒரு நேர்மையான நல்லவனை க்ளோரிஃபை பண்ணலாம்ல. இதனால சொசைட்டிக்கு சொல்கிற மெசேஜ் இந்த படத்தில் எனக்கு புரியல. எனக்கு அது மெயினாக ஒரு கடத்துறவனை ஒரு கெட்டவனை போய் ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அந்த படத்தில். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸை பாதிக்க எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் படம் நல்லா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு கண்டெய்னர் இருக்கும், கண்டெய்னரில் ஜப்பானில் இருக்கும். கண்டெய்னர் சந்திரமலை செம்மரை இருக்கும். அது உடஞ்சி விழும். அந்த கண்டெய்னர் உடஞ்சி விழும்போது செம்மரை இருக்கும். உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஆளுங்களாம் அவங்க பாஸுக்கு. பாஸ் பார்த்தா உள்ளே பார்த்தா ஒரு ஆள் இருக்கான் சார், 40 நாள் உள்ளே இருந்திருக்கான் அப்படின்வாங்க. இந்த கண்டெய்னர்லேயே யாரோன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் முடிச்சுட்டு அது ஒரு தண்ணிக்குள்ள விழுவார். ஃபைட் சீன் எண்ணில் பார்த்தா இன்னொரு சீன் வரும், ஒரு சின்ன வயசு அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி தூக்கத்தில் எழுந்துக்குவார் அவர் ஹீரோ. அந்த சீன்லாம் புரியல, எதுக்கு தான் வச்சாங்கன்னு புரியல அந்த சீன். உண்மையில் எனக்கு தேவையில்லாத சீன் அதெல்லாம். ஹீரோக்கு மாஸ்க் காட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்க பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் 2 சீன் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் 2 சீன் மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அந்த தேவையில்லாத அந்த ஃபைட் சீன், அந்த குடும்ப சினிமா தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் அந்த படம் நல்லா இருக்குது. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கு மசாலா படம் விரும்புவாங்க, ரொம்ப பிடிக்கும். போய் பார்க்கலாம் தியேட்டரில். தேங்க்யூ.